வெல்கம் பேக் டு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி டாபிக் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அக்கறை சொல்லக்கூடிய பீட்டா பிசஸ் எப்படி கேர் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கான வீடியோ போகலாம். மறந்துடாமல் வீடியோ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பஸ் நான் போடக்கூடிய வீடியோஸ் என்ன வரும். ஸோ இன்றைக்கி டாபிக் பீட்டா பிசஸ் எப்படி கேர் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படி வீடியோ தான் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் பேக் டு ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஃபிஷ் அட்மின் இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி டாபிக் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பீட்டா பிஸ் பிடிக்கும். உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி பீட்டா பிஸ் வளர்க்குறீங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தான் பார்க்குறோம். உங்களுக்கு பீட்டா பிஸ் பிடிக்குன்னா எத்தனை பேர் பிடிக்கின்ற வீடியோ காலையில் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லைங்க, நான் போட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே ரெட்டில் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வரும். ஸோ இன்றைக்கி டாபிக் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பீட்டாஸ் வளர்க்க போகிறோம். ஸோ பீட்டா பிசஸ் எப்படி நேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க வந்து எல்லாருமே கூப்பிட பிஸ் பார்த்தா இது ஒரு ஃபைட்டர் பிஸ்க்காக மேக்ஸிமம் இது ஃபைட்டருக்காகவே யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு தான் இந்த வார்த்தை யூஸ் பண்ணாங்க. பட் ஆக்சுவலி அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பீட்டா ஃபிஷ் தாங்க. ஸோ இந்த பீட்டா ஃபிஷ்ஷை எப்படி கேர் பண்ணணும், எப்படி வளர்க்கணுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி டாபிக் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இங்கே பீட்டா ஃபிஷ் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னு நோட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஹாபிஸாக வளர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வளர்க்கக்கூடிய ஃபிஷஸ் வந்து என்ன மாதிரி ஹாபிஸ் ஃபிஷஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஹாபிஸ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து ப்ரீடிங்க்கு, ஸோ சேல்ஸ், ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸாக நம்ம வந்து 3 விதமாக நம்ம வெரைட்டாக பிரிக்கலாங்க. ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பீட்டா ஃபிஷஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸி மெயின்டைன் பண்ணக்கூடிய ஃபிஷ்னு பார்த்தீங்கன்னாவே நம்ம பீட்டா ஃபிஷ் கலெக்ஷன் தாங்க வரும். ஸோ பீட்டா ஃபிஷ் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா கலெக்ஷன்ஸ் என்னென்ன ஃபிஷஸ் அதிகமாக ரேராக தெரியும் பார்த்தீங்கன்னா ஃபுல் மூன்ஸ், ஆஃப் மூனு, பிளக்கார்டு, ப்ரௌன் டைலு, மூன் டை, அப்போ இந்த ஹாஃப் மூனு, அப்புறம் வந்து ஓஎஸ்எம் பீட்டாஸ், ஏகப்பட்ட வெரைட்டிஸ் எல்லாம் ஃபிஷஸ் எல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னென்ன ஃபிஷ் பிடிக்கும், என்னென்ன கேர் பண்ணணும் அப்படின்ற வீடியோ தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அது வரைக்கும் நம்ம வீடியோ சேனல் ஒரு வீடியோ போட்டிருப்போம், பார்க்காதவங்க வீடியோ பார்த்துருவாங்க. இன்றைக்கான டாப்பிக்காக தான். ஸோ நான் வளர்க்கக்கூடிய பீட்டா ஃபிஷ் தான் எப்படி கேர்லாம் வளர்க்கணும், எப்படி கேர் பண்ணிக்கணும், எப்படி மெயின்டைன் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் பார்த்துருப்பீங்க, நம்ம வீடியோ கூட எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி டாபிக் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய இது எல்லாமே பார்த்துருக்கீங்க. ஃபுல் மூன்ஸு, பீட்டா பிஸ் வெரைட்டிஸ்ன்ற ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது மேலே லிங்க்கை கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துருவாங்க. ஸோ வெரைட்டிஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது க்ரௌண்ட் டைல்ஸ் இருக்குது, பிளக் கார்ட்ஸ் இருக்குது, நீமோ காண்டேஸ் இருக்குது, ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிப்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஈஸி மெயினாக பிஸ் தான். ஸோ வந்து காரில் ஏர்ப்ளைன் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பார்க்கும்போது பீட்டா பிஸ்ஸோட நேம் பார்த்தாச்சு. இதுக்கு ஏர் மோட்டர் அவசியம் கிடையாதுங்க. ஸோ ஈஸியாக மெயினாக போட்ட பிஸ் தான். பட் ஆனால் இதுக்கு ஒரு ஏர் மோட்டர் தேவை. ஏன் காரணம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மெடிசன் டைமில், ஸோ இதுக்கு வந்து ஒரு டிசீஸ் வந்த சமயத்தில் மட்டும் நம்ம ஒரு இந்த ஃபிஷ்ஷை டெம்பரரியாக வைக்கும் போது ஏர் மோட்டர் அவசியங்க. ஸோ ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய முதல் ஃபிஷ் டேங்க் சூஸ் பண்ணுங்கள். ஃபிஷ் டேங்க் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மினிமம் பீட்டா பிசஸ் வந்து இந்த பவுலில் தான் வளர்க்கணும். ஸோ இந்த அக்கரன்ஸில் பார்த்துட்டு கப்பில் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வளர்த்துருப்பாங்க. பட் ஆனால் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பிசஸ் என்ன ஹாபிஸாக வளர்க்குறோன்னு தெரியும். ஒன்று ஹாபிஸு, ஒன்று ப்ரீடிங்கு, இன்னொன்று வந்து நம்ம ப்ரப்பஸ் நம்ம வந்து அழகாக பிடிக்கும். ஸோ அதுக்காக வாங்கியிருப்போம். ஸோ பிகினராக இருக்கீங்க சூஸ் பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா இது வந்து பிசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிஷஸுமே சேர்த்து ஆர்டர் பண்ணக்கூடிய ஃபிஷ் தாங்க. ஸோ எல்லாமே நல்லா கம்யூனிட்டாங்கள பீட்டா ஃபிஷ் போட்டால் தான் சண்டை விடுமே தவிர மற்ற எந்த ஃபிஷஸ்க்குமே இது வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நல்லா க்யூட்டாக இருக்கும், ஆக்டிவாக எல்லா ஃபிஷஸ்லாம் இருக்குங்க. பட் இந்த வாங்கக்கூடிய இந்த ஃபிஷஸ்க்கு வந்து நிறைய ஸ்பேஸ் உள்ள ஒரு ஃபிஷ் டேங்க் சூஸ் பண்ணிக்கிங்க. அதை பற்றி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த இடத்துல இருந்தாலும் ஓகே தான். ஸோ சைஸும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 12x10 இல்லை 12x16. ஸோ இந்த சைஸில் வந்து நீங்கள் ஃபிஷ் டேங்க் சூஸ் பண்ணி இருக்கலாம். மேக்ஸிமம் அக்ரஸபிள் போனாலே பீட்டா ஃபிஷ் டேங்க்னு அவங்களே சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் நம்ம ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபிஷ் டேங்க் சூஸ் பண்ணக்கூடிய டைட்டிலுங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபிஷ்ஷஸ்க்கு எவ்வளோ ஃப்ரீடம் ஸ்பேஸ் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு ஃபிஷ்ஷஸோட அந்த ஃபின்ஸ் எல்லாமே பார்க்க அழகாக வச்சு நல்லா இருக்குங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க ஃபுல் மூன்ஸில் உங்களுக்கே தெரியும் என்னென்ன குவாலிட்டியில் எப்படி தான் கலர் இருக்கும். ஸோ ஸ்பேஸ் கொடுக்கொண்டு அதோட ஃபுல் கலர்லேஷன் எல்லாமே அவைலபிள் கிடைக்குங்க. ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு பீட்டா சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறையா இருக்கக்கூடிய வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சைஸில் கூட பீட்டா ஃபிஷ் டேங்க்ஸ் சூஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு நான் ஒவ்வொரு வீடியோலாம் சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்கும் எந்த ஃபிஷஸாக இருந்தாலும் அதுக்கு தேவையான வந்து ஒரு ஸ்பேஸை கொடுத்தோம்னா ஃபிஷஸ் வந்து நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக வளரும்ன்றதை சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி வந்து ஃபிஷ் டேங்க்ஸ் இது ஏர் மோட்டர் அவசியம் இல்லாத ஃபிஷ்ஷு. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக 2 ரகம் இருக்குங்க. ஸோ இது ஃபைட்டருக்கு தான் விட போகிறீங்க அப்படின்னா மிக்ஸும் வந்து பிளக்கார்ட் பீசஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸர் ஃபிஷஸ் யாரும் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. சரி, இதை தவிர்த்து நீங்கள் எந்த ஃபிஷஸ் வந்து ஃபைட்டருக்கு விட்றேன் எல்லாத்தையும் மீன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டிஷனுங்க. ஸோ வாட்டர் கண்டிஷன் எதுக்காக எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பார்த்தீங்கன்னா வாட்டர் தானங்க முக்கியம் ஃபிஷஸ்க்கு வந்து. ஸோ அந்த ஃபிஷஸ்க்கு வந்து நம்ம என்ன மாதிரி வாட்டர் கண்டிஷன் கொடுக்கலாம். சப்போஸ் போர் வாட்டரோ இல்லை சால்ட் வாட்டரோ ஸோ எதுனாலும் ஓகே தான். பட் ஆனால் அக்ரம்ஸ் கார்பரேஷன் வாட்டர் யூஸ் பண்ண வேணாம். பட் அக்கறை நம்ம எப்போயுமே இருக்கும். சப்போஸ் நீங்கள் அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா குளோரின் ரிமூவர் நம்ம எல்லா அக்கறை சப்பில் கிடக்கூடிய குளோரின் ரிமூவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து பாதாம் லீஃப் வாட்டர் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ பாதாம் லீஃப் வந்து pH லெவலில் கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணக்கூடியது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை எனக்கு வந்து பாதாம் கிடைக்கல, இப்போ எல்லா ஏரியாலும் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் யூஸ் பண்ண வாட்டர் கூடிய குளோரின் ரிமூவர், அது எல்லா அக்கறை சொல்லக்கூடிய குளோரின் ரிமூவல் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணிங்க. அதில் ஆன்டிஃபங்கல் மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ஃபிஷஸ் வந்து
வாட்டர் கண்டிஷன் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ வீக்லி ஒன் டைம் வந்து நீங்கள் இப்போ வாட்டர் சேஞ்ச் பண்ணால் போதும். சப்போஸ் ஃபிஷ் இருக்கிற வந்து ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் டர்ட்டியாக இருந்துச்சு, ஸோ வேஸ்டேஜ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணால் போதும். மினிமம் ஆனால் வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ஆஃப்டர் மினிமம் 20% வாட்டர் சேஞ்ச் பண்ணி பாருங்க. ரொம்ப டஸ்ட்டாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு வந்து ஃபுல் டைம் வந்து நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணால் போதுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் எல்லாமே பெல்லட்டில் ஃபீட் பண்ணியிருப்போம். ஸோ பெல்லட் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா பிளட் வார்ம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம். அதோட வீடியோ விட்டுருப்பேன், என்ன ஒரு அக்ரஸிவாக என்னது பெட் வார்ம்ஸ் எல்லாமே ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷஸ் கொடுத்தா ஃபிஷ்ஷஸ் ஹெல்த்தியாக இருக்குங்க. ஸோ இந்த ஃபிஷ்ஷுக்கு நம்ம கொடுக்குறது லைஃப் ஃபிஷ் பார்த்து ஆர்டிமாக இருக்குது. அப்போ வந்து ஃப்ரோசன்ஸ் எல்லாமே அவைலபிளாக கிடச்சி. ஸோ இந்த ஃபிஷ்ஷில் நீ எவ்வளோ கூட லைஃப் ஃபுட்டோ கொடுக்க பார்த்தீங்கன்னா அதோட ஃபின்ஸ் அழகாக இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ப்ரீடிங்கு. ஸோ ப்ரீடிங்கில் என்ன மாதிரி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான பீசஸ் ப்ரீடிங் விட போகிறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 1.5 feet, அதாவது ஒரு 1 அடி 1 அடிக்குள்ளே தொட்டி சூஸ் பண்ணி, ஸோ அதுக்குனால ஃபிஷ்ஷஸ் வந்து வந்து மேல் ஃபீட் ஆகும். ஸோ கொஞ்சம் 2 times வந்து ஒரு 2 hours முன்னாடியே அந்த ஃபிஷ்ஷை கண்டிஷன் வாட்டர் எடுத்து வச்சு ஃபிஷ்ஷை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஃபீமேல் பீட்டாஸை இன்ட்ரோட் பண்ணலாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபீமேல் பீட்டா அதாவது பீட்டாஸோட ப்ரீடிங் வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ நீங்கள் பார்த்துருக்கு வந்து நம்ம ஹெல்த்தியான ஃபிஷ்ஷஸ் சூஸ் பண்ண வரீங்க. ஃபுல் மூன் தான் வச்சிருக்கீங்க, ஃபுல் மூனோ பிளக் கார்டு கிரவுண்ட் டோயிலோ நியமோ கட்ட எதுனாலும் சரி. ப்ரீடிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிளக் கார்டு ஃபிஷ்ஷஸ் நான் சூஸ் பண்ணுறேன். பட் எல்லா ஃபிஷ்ஷஸுமே எக்லே பண்ணும். ஸோ இதை எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட பார்த்தீங்கன்னா மேலே பப்புல்னஸ் கட்டியிருக்குங்க. ஸோ இதுக்கு மேலே ஒரு வாட்டர் ஒரு பாதாம் லீஃபோ சில எல்லாம் பிளாஸ்டிக்ஸ் ஒரு குட்டியில் போடும்போது உங்களுக்கு பப்புல்னஸ் கட்டுறதை வச்சு ஃபிஷ்ஷு வந்து நம்ம ப்ரீடிங்க்கு ரெடி ஆயிடுச்சு, மேல் பிட்டா ரெடி ஆயிடுச்சு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஃபீமேல் பிட்டாஸ் என்ன சைஸில் இருக்கோ பப்புல்னஸ் எக்லேயர் பண்ணக்கூடியது. ஸோ அந்த எக்லேயர் ஃபாலோ பண்ணுற பிஸ் தான் எடுத்து பேர் பண்ணிட்டுனா நல்லாயிருக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதே மேக்ஸிமம் வந்து ப்ரீடிங்க்கு சக்ஸஸ் ஆன வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எவ்வளோ டீட்டெயில் எப்படி ஹெல்த்தான் சொல்கிறேன். ப்ரீடிங் பார்த்தாச்சு. ஸோ ஃபுட் ஐட்டம் பார்த்தாச்சு. லைஃப் ஃபிஷ் டேங்கு வந்து ஃபிஷ் டேங்கு, அடுத்து வாட்ரு, அப்புறம் வந்து ஃபிஷ் டேங்க் அடுத்து வாட்டருக்கு அப்புறம் ஃபுட்டு அவைல் பண்ணியாச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து ப்ரீடிங்கும் வந்தாச்சு. ஸோ இது ஒரு விஷயம் தாங்க. ஸோ பிஸ்னஸ் வளர்க்குறீங்க அப்படின்னா பீட்டா பஸ்ஸஸ் வந்து என்னென்ன பர்பஸை வளர்க்குறோம் அப்படின்றது தெரியும். சரிங்க, இப்போ நீங்கள் பீட்டா பஸ் வாங்கிட்டீங்க. முதல்ல என்ன யூஸ்க்காக வாங்குறோம் அப்படின்னு என்னென்ன கலர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற பக்கம்னா, ஸோ நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இப்போ ஒயிட் கலர் பீட்டாஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட்டு எல்லோ, அதாவது பார்த்தீங்கன்னா எல்லோ ஆரஞ்சு ரெட்டு. ஸோ இந்த இதுக்கு வந்து ஒயிட்டு எல்லோ ஆரஞ்சு ரெட்டு இந்த மாதிரி பீட்டாஸ் வாங்குறீங்க அப்படின்னா இதுக்கு பேக்ரவுண்ட் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் கலரில் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபிஷஸ் வந்து தனியாக அட்ராக்டிவாக தெரியுங்க. நெக்ஸ்ட்டு இந்த பீட்டா ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து ப்ளூ கலர் அந்த பிளாக் கலர் ரெட் கலருக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷு தனியாக செப்பரேட்டாக தெரியுங்க. சப்போஸ் நான் அக்கரன்ஸாக வச்சுருக்கீங்க ஒரு பிளான்டாக அழகாக வைக்கணும் அப்படின்னா இது எல்லா டேங்கிலும் மிக்ஸ் பண்ணக்கூடியதான், மிக்ஸ் ஆகக்கூடியதான். பட் ஆனால் இது வந்து இதோட மெயில் பீட்டா போடும்போது தான் ஃபைட் பண்ணுமே தவிர மற்ற எந்த ஃபிஷஸ் போடும்போது இது சேட்டை எதுவும் பண்ணாது. ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. ஸோ இன்றைக்கி டாபிக் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷஸ் எப்படி வளர்க்கணும், என்ன மாதிரி கேர் பண்ணணும், என்ன ப்ரீடிங் பண்ணுற வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக வீடியோ பிடிச்சின்னு நினைக்கிறேன். இது போல் வீடியோ எப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய ஃபிஷர் நினைக்கிறேன். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஷேரும் ஒவ்வொரு கமெண்ட்டும் அது சப்ஸ்கிரைபரும் என்னோடய வீடியோஸை நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு பார்க்கலாம். இதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட நீங்கள் செக் பண்ணிட்டு வாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.